நீங்கள் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க பெரிய குழந்தைங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அதுங்க கிட்ட வந்து ஒரு சாக்லேட் வாங்கிக்கோ அப்படின்னா அதுங்களுக்கு மட்டும் வாங்கி அதுங்க சாப்பிட்ருக்கோங்க. ஓகேவா? வேறு ஏதாவது வாங்கினா அதுங்களோட காரியம் மட்டும் அதுங்க பார்த்துக்கோங்க. அதே வீட்டில் வந்து ரெண்டாவது குழந்தை ரெண்டே குழந்தை இருக்க இடத்த பற்றி தான் நான் மெயினாக சொல்கிறேன். அந்த ரெண்டாவது குழந்தை கிட்ட சொன்னீங்கன்னா அந்த ரெண்டாவது குழந்தை என்ன பண்ணோன்னா பெரிய குழந்தைக்கும் சேர்த்து வாங்கும். அப்படி வாங்க முடியலன்னா அதுக்கு வாங்கினதை ஷேரை வந்து பெரிய குழந்தைக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ உடனே இப்போ நீங்கள் வந்து பெரிய குழந்தை வந்து பாசமே இல்லை, சின்ன குழந்தைக்கு தான் ரொம்ப பாசம் அப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு தியரியெல்லாம் க்ரியேட் பண்ணி சத்தெல்லாம் போட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணவே கூடாது. ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் முதல்ல யோசிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பெரிய குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது உங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அது கூட யாருமே இல்லை. ஸோ டே ஒன்லேருந்து அது கூட யாருமே இல்லை. அது வளர்ந்து ஒரு 5 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ கழிஞ்சு அதுக்கப்புறமா தான் அடுத்த குழந்தைன்னு ஒன்று வந்தது. புரியுதுங்களா? பட் ரெண்டாவது குழந்தை அப்படி கிடையாது. டே ஒன்ல இருந்து பிறந்த அண்ணிலேருந்து அந்த குழந்தை வந்து அண்ணனையோ அக்காவையோ பார்த்துட்டே தான் வளருது. அப்போது அதோட வாழ்க்கையில் அவங்க இல்லாதது வேறு எதுவும் இல்லை. ஸோ அவங்களுக்கு சேர்ந்து நம்ம செய்யணும் அப்படின்ற தாட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு பிறந்த அண்ணிலேருந்தே வருது. நான் வந்து எல்லா குழந்தைங்களையும் சொல்லலை, எல்லாரையும் நான் ஜென்ரலைஸ் பண்ணலை. சில குழந்தைங்க நான் பார்த்த வரைக்கும் இருக்க குழந்தைங்க, அதுலேயும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறாங்க. கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னா கண்டுக்காமல் ஆளுங்களும் இருக்கிறாங்க. அது வந்து நம்ம தண்ணி வச்சுருவோம். நான் சொல்கிறது ஒரு 90% ஆஃப் த ஆளுங்க வந்து இப்படி தான், குழந்தைங்க வந்து இப்படி தான். ஸோ அதை புரிஞ்சு அம்மாவும் அப்பாவும் பேலன்ஸ் பண்ணி குழந்தைங்கள ஒன்றா கொண்டு போகணும். ஓகேங்களா? தேங்க்யூ.